அவன் இவன் என்று ஒருமையில் பேசுவதா? அவசரப்பட்ட வார்த்தை விட்டால் செருப்பால் அடிப்போம். மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி செய்தி அனுப்பிய திருமாவளவன். பாரதியால் அசிங்கப்பட்டு போன அறிவாலயம். வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்து போட்டியிட்ட காங்கிரஸ், விசிக, இந்திய முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்துள்ளார்கள். இதனால் அந்த கட்சியினருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்கிறார் விஜய். குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரை இதுவரை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றுவதில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினிடத்தில் கோரிக்கை வைத்தார். அதற்கு அவர் ஆட்சி அதிகாரத்தில் எந்த காலத்திலும் திமுக பங்கு கொடுக்காது என்று திட்டவட்டமாக சொன்னார். இப்படியான நிலையில்தான் தேர்தலில் திமுக தோல்வி அடைந்து விட்ட நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து தனது கட்சியின் வன்னி அரசுவை அமைச்சராக்கிவிட்டார் திருமாவளவன். இது ஒட்டுமொத்த திமுகவையும் உச்சக்கட்ட கொந்தளிப்புக்கு ஆளாக்கி இருக்கிறது. இத்தனை நாளும் திராவிட கட்சிகளின் கட்டுப்பாட்டுக்குள் அறிவாலய பிச்சை இருந்த இதுபோன்ற சாதி கட்சிகளை இந்த விஜய் வந்து கெடுத்து விட்டார் என்று தாவேகாவை கடுமையாக வசைபாடும் திமுகவினர் திருமாவளவனையும் பங்கம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக திமுகவின் பாரதி, நாங்கள் இல்லாத அமைச்சரவையில் எவன் இருந்தால் என்ன, எவன் போனால் எங்களுக்கு என்ன, எங்கள் கூட்டணியில் இணைந்தால் தேர்தலை சந்தித்துவிட்டு எங்களது எதிரி கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள், என்ன இருந்தாலும் திருமாவளவன் தனது சாதி புத்தியை காட்டிவிட்டார் என்று ஒருமையில் பேசியிருக்கிறார். இப்படி அவர் பேசிய விஷயங்கள் திருமாவளவனுக்கு போனதை அடுத்து கடுமையான கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறார். அதையடுத்து உடனடியாக அறிவாலய புள்ளிகளை தொடர்பு கொண்டு அவசரப்பட்டு அவன் இவன் என்று பேச வேண்டாம், நீங்கள் மரியாதை கொடுத்தால் நாங்களும் மரியாதை கொடுப்போம், ஓவராக பேசினால் செருப்படிதான் விழும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றதினால்தான் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரானார். நாங்கள் இல்லாமல் அவரால் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? அப்படி எங்களை வைத்து வெற்றி பெற்று அவர் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இது எந்த வகையில் நியாயம்? ஆனால் விஜயை பொறுத்தவரை அத்தனை கட்சிகளையும் மதிக்கிறார். தனது வெற்றிக்கு காரணமாக இருக்கும் அனைவரையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க வாய்ப்பு கொடுக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் இதுவரை எந்த ஆட்சியிலும் பங்கேற்றதில்லை. விஜய் தான் முதல் முறையாக எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார். இதுபோன்ற பெரிய மனசு மு.க. ஸ்டாலினிடம் இல்லை. அப்படிப்பட்ட இவர்கள் இனிமேல் எங்களை பற்றி தேவையில்லாமல் பேசக்கூடாது. அதிலும் பாரதி போன்றவர்கள் அவன் இவன் என்று பேசினால் அடுத்து நாங்கள் அதைவிட கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பேச வேண்டிய சூழல் வரும் என்று திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்துள்ளார்கள். ஏற்கனவே ராகுல் காந்தியை முதுகில் குத்திவிட்டார் என்று திட்டி தீர்த்து வந்த திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினரையும் ஆங்காங்கே தாக்கினார்கள். ஆனால் இப்போது திருமாவளவனை சாதி புத்தியை காட்டிவிட்டார், அவன் இவன் என்று ஏகத்துக்கு பேசியிருக்கிறார் பாரதி. இதனால் இனிமேல் ஜென்மத்துக்கும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் அந்த கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பே இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அடுத்த செய்தி. அடுத்த 5 வருஷத்துக்கு உதயநிதி கத்தி கதறப்போகிறார். இனிமேல் திமுக பாட்சா பலிக்காது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி முடிவுக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பல அதிரடி மாற்றங்கள் நிகழத் தொடங்கிவிட்டது. இத்தனை காலமும் அதிமுக, திமுக என்கிற திராவிட கட்சிகளை மட்டுமே நம்பியிருந்த பல கட்சிகளும் விஜய் பக்கம் தாவிவிட்டார்கள். குறிப்பாக விஜயை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து தனது செல்வாக்கை அரசியல் வட்டாரங்களில் பெருக்கிக் கொண்டு வருகிறார். ஆனால் திமுகவோ இன்னும் 6 மாதத்தில் தாவேகா ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இதுகுறித்து நடிகை கஸ்தூரி ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், இன்னும் 6 மாதத்தில் விஜயின் ஆட்சி கவிழப்போவதாக திமுக செய்தி பரப்புகிறது. ஆனால் கண்டிப்பாக 5 ஆண்டுகள் விஜயின் ஆட்சி சிறப்பாக நடைபெறும். அதற்கான அனைத்து வேலைகளையும் அவர் செய்துவிட்டார். குறிப்பாக தனக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து விட்டார். அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி அவருக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் பெறுவார்கள்? அதிலும் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். தனக்கு பேப்பரில் எழுதி கொடுப்பதை அப்படியே படிக்கிறார். அதோடு சனாதனம் குறித்து பேசுகிறார். தன்னை பெருமைப்படுத்துவார்கள் என்று நினைத்துக்கொண்டு வார்த்தை விட்டு மாட்டிக்கொண்டுள்ளார். ஏற்கனவே சனாதனம் குறித்து பேசிதான் திமுக குடை சாய்ந்து கிடக்கிறது. அப்படி இருந்தும் இவர்களுக்கு புத்தி வரவில்லை. நான் சொல்கிறேன், இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இந்த உதவி சட்டமன்றத்தில் கத்தி கதறிக்கொண்டு கிடப்பார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மீண்டும் திமுக ஆட்சி அரியணையில் ஏறவே முடியாது. கடந்த ஆட்சி தான் திமுகவின் கடைசி ஆட்சி. அந்த அளவுக்கு திமுக கூட்டணியில் உள்ள அத்தனை கட்சிகளும் மு.க. ஸ்டாலினை கைவிட்டு விட்டார்கள். இப்படி இருக்கும்போது இனிமேல் இவர்கள் எப்படி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியும்? அரசியல் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் திமுகவின் ஆணி வேரையே ஆட்டம் காண வைத்துவிட்டார் விஜய் என்று கூறியுள்ள கஸ்தூரி, இனிமேல் தமிழ்நாட்டு மக்களை வெத்து பில்டப், வெத்து அறிக்கைகளை வெளியிட்டு யாரும் ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள். அதனால்தான் தேர்தலுக்கு முன்பு மு.க. ஸ்டாலின் எவ்வளவோ பில்டப்புகளை கொடுத்து வந்த போதும் அவரையே கொளத்தூரில் மண்ணை கவ வைத்து விட்டார்கள். அதனால் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் ஏமாற்றி காலம் தள்ள முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார் நடிகை கஸ்தூரி.
அடுத்த செய்தி. தலைமை செயலகம் சென்ற அழகிரியின் மகள் கயல்விழி விஜயிடம் வைத்த திடீர் கோரிக்கை. கருணாநிதி அரசியலில் இருந்த காலகட்டத்தில் அவரது மூத்த மகன் அழகிரி மதுரையில் மிகப்பெரிய அளவில் அரசியல் என்கிற பெயரில் ரவுடிசம் செய்து வந்தார். ஆனால் அவரது மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் திமுகவை மொத்தமாக கைப்பற்றிக் கொண்ட நிலையில் அழகிரி ஓரங்கட்டப்பட்டார். அதோடு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அழகிரிக்கோ அல்லது அவரது வாரிசுகளுக்கோ திமுகவில் இடம் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் தற்போது திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் அழகிரியின் மகளான கயல்விழி அரசியல் களத்துக்குள் வந்திருக்கிறார். குறிப்பாக திமுகவுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது அவர் முயற்சிகள் எடுத்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட போது அந்த விழாவில் கலந்து கொண்ட கயல்விழி அதன் பிறகு விஜய் குறித்து பாசிட்டிவான செய்திகளை வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் அடுத்தபடியாக வரும் மேயர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டு வருகிறார் கயல்விழி. அதனால் விஜய் கட்சியில் இணைந்து தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக தான் வெற்றி பெற்று மதுரை மேயர் ஆகிவிடலாம் என்று அவர் ஒரு கணக்கு போட்டு வருகிறார். இந்த நிலையில் தான் நேற்று தலைமை செயலகம் வந்திருக்கிறார் கயல்விழி. அப்போது சில மணி நேரங்கள் தலைமைச் செயலகத்தில் காத்துக் கொண்டிருந்த போதும் விஜயை சந்திக்க முடியவில்லை என்பதால் சில அமைச்சர்களை சந்தித்துவிட்டு சென்றுள்ளார். அதையடுத்து முதலமைச்சரை சந்திக்க வந்தேன், அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் சில அமைச்சர்களை சந்தித்து ஒரு முக்கிய தகவலையும் முதலமைச்சர் விஜயிடத்தில் சொல்லிவிடுமாறு தெரிவித்திருக்கிறேன் என்று மட்டும் மீடியாக்களிடத்தில் கூறினார் கயல்விழி. அதன் பிறகுதான் மதுரை மேயராக வேண்டும் என்கிற நோக்கத்துடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் கயல்விழி இணைய வந்திருப்பதாகவும் அது குறித்து உடனடியாக முடிவு சொல்ல முடியாது, தற்போது ஆட்சி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் 2 மாதங்களுக்கு புதியவர்களை கட்சியில் இருப்பது குறித்து முடிவெடுப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறியதாகவும் அதற்கு கண்டிப்பாக அதுவரைக்கும் நான் காத்திருக்கிறேன், அதன் பிறகு முதலமைச்சரை சந்திக்கிறேன் என்று அவர் கூறியதாகவும் கோட்டை வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் கருணாநிதியின் குடும்பத்திலிருந்தே விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு கல்லறிய தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் காற்று திசை மாறி வீச தொடங்கி இருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. கடும் விமர்சனத்தில் சிக்கிய தாவேக அரசு. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருந்ததால் கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார் விஜய். ஆனபோதும் கோவை சூலூரில் 10 வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூலூர் அருகே உள்ள கண்ணம்பாளையம் குளத்தின் கரையோரத்தில் அமைந்துள்ள முட்புதரில் அந்த சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு போலீசார் நடத்திய விசாரணையில் கார்த்தி, மோகன்ராஜ் என்ற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழக அரசு விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. குறிப்பாக திமுக ஆட்சியில்தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதே நிலை தமிழக வெற்றிக் கழக ஆட்சியிலும் நீடிக்கிறது. அந்த வகையில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் துரித நடவடிக்கை எடுத்து இதுபோன்று இனிமேல் குற்ற செயல்கள் நடக்காத அளவுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை இன்னும் சீரமைக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்து வருவார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் சிறுமி கொலை வழக்கில் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள், குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.